வணக்கம் தமிழே. சென்னையில் ஷோ முடிந்தது. இப்போ என் பார்வை தமிழ்நாட்டு மத்தியில் வந்து நிற்கிது. இதுதான் மக்களே நம்ம பஞ்சு பிரதேசம் திருச்சி. திருச்சிக்கு உண்டு பெரிய வரலாறு பாருங்க தெளிவா. இது வெறும் டவுன் இல்லை, தமிழ்நாட்டில் கலெக்ஷன் சென்டர். சங்க காலத்தில் இருந்தே இது மாபெரும் அடையாளம். இங்கே சுற்றுறவங்க எல்லாமே ஜாம்பவான்கள். காவிரி தாய்மடியில் கலையாடும் ஒரு வீடு. இங்கே சுற்றுறவங்க எல்லாருக்கும் நல்ல பாடு. மலைக்கோட்டை ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டே இல்லை. இது தமிழ்நாட்டில் கம்பீர ஹைட்டு பாயிண்ட். உச்சிக்கு போகிறது ஒரு சுலபமான மேட்ரு இல்லை, அதுவே சின்ன மலை ஏறும் மாஸ்டர் பிளான். மேலே ஏறி பார்த்தா ஊரே தெரியும் பச்சை பசேன்னு. நம்ம மனசு ஆகும் குளு 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 குளுன்னு. இந்த மலையை ஏறி சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த பஞ்சு என்னன்னு பார்க்க நேரம் வந்தாச்சு. இங்கே பேசுறது புதுவித மொழி, அதில் இருக்கும் புதுவித வழி. அவங்க பேசுகிற பேச்சில் மதுரை வீரம் இருக்கும், தஞ்சையில் தேநீரும் இருக்கும். எதையாவது கேட்டுட்டா அங்கிட்டு போய் இங்கிட்டு வான்னு லைவ் டெமோ காட்டுவாங்க. அவங்க ஸ்லாங்கை கேட்டுட்டா காலையில் சாப்பிட்ட இட்லி கூட மறுபடியும் இழிச்சிக்கிட்டே வரும். பேச்சுக்கு கொடுத்தாச்சு சின்ன ஷோ கேஸ். அடுத்தது திருச்சியோட பெரிய பிஸ்னஸ். நம்ம பெல் இருக்கு பாருங்க, அது கொடுக்கும் பெரிய நம்பிக்கை. இங்கே வேலை கிடைச்சா லைஃப் பெரிய மாசே. இங்கே இருக்கும் கல்லூரி மாணவர்களை சும்மா விடாது, படிக்க வைக்கும் ஆழமான சுவடு திருச்சி படிப்பு தாங்க. பல பேருக்கு வாழ்க்கையின் அச்சாணியாவே இருக்கு. உங்கள் லைஃப் ஆகும் பிரைட் இங்கே படித்தா. இங்கே படிப்புக்கு இருக்கும் மவுஸு, அப்புறம் இருக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹவுஸே. தொழில் கல்வின்னு பார்த்தாச்சு, இனிமே சுற்றி பார்க்க நேரம் வந்தாச்சு. ஆட்டோவை எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பு. அங்கே போய் பாருங்க அவர் படுத்து கிடக்கும் ஸ்டைலு, அதுவே மெகா சைட் ஆட்டே. அங்கே ஒரு பெரிய கோபுரம் நிற்கும், அதை எட்டி பார்க்க நம்ம கழுத்து ரெண்டும் துண்டாக்கும் போல இருக்கும். போக்குவரத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஆட்டோக்காரங்க தான் மாஸ் பண்ணுவாங்க. அங்கே போனாலே ஆட்டம் போட தான் தோணும். திருச்சி பஸ்ஸை விட ஆட்டோவை தான் அதிகமாக பார்ப்பீங்க. இது ஓப்பன் சவால், ஏன்னா இங்கே டிராஃபிக் ஒரு ஜாலி ஃபீலிங்கு. திருச்சி ஒரு சாதாரண ஊர் இல்லை, இது நையாண்டி கதை பேசுகிற ராசி. இங்கே இருக்கும் விஷயம் எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸி. இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வார்த்தையில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கிங்க, அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த வாட்டி மாற்றிக்கிறேன். நன்றிகள் பல.